இன்றைக்கி இஃப்தார் லன்ச் என்னென்னா மீன் குழம்பும் ரைஸும் தான். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பக்குவம் வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக துருவின இஞ்சியும் இடித்த பூண்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பையும் இது கூட சேர்த்திங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைய நல்லா கலந்து எடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்க்கணும். நல்லா மசாலாவை கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்து நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயை நம்ம விழுதாக சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டாக புளிஞ்சு எடுத்த பால் மட்டும்தான் இது கூட சேர்க்க போகிறோம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம். உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது கூட தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இஃப்தார் ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஹாப்பி ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும்.